ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒருத்தரை நீங்கள் ஞாபகப்படுத்துவீங்க உங்கள் ஃப்ரெண்டாக. அது யார் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க். அதுக்கு முன்னாடி ஒரு ஏவியை போட்டு எல்லாரையும் கண்கலங்க வச்சு ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி பயங்கரமான ஒரு சம்பவத்தை நம்ம பிக் பாஸ் வந்து பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பட் இதில் என்ன ஒரு கொடுமைனா, கமருதீனை வந்துட்டு ஒரு 2-3 பேர் ஞாபகப்படுத்தினாங்க. எப்பயும் போல் வழக்கம் போல் விஜய பார்வதியை மட்டும் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஞாபகப்படுத்தவே இல்லை. ஆனால் நான் வந்துட்டு முன்னாடியே இந்த டாஸ்க் இந்த வரும்போது அந்த ப்ரொமோ வரும்போதே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக அவர் ஒருத்தர் சொல்லுவார் அப்படின்னு. ஆனால் சர்ப்ரைஸுக்கு இது மாதிரி 2 பேர் வந்துட்டு விஜய பார்வதி நான் ஃப்ரெண்டாக வந்து இது பண்ணுவேன்னு சொன்னது வந்துட்டு ஒன்று திவாகர், இன்னொன்று கலை. மற்றவங்க யாருமே வந்துட்டு விஜய பார்வதியை பற்றி சொல்லவே இல்லை. தெரியல நம்மளுக்கு தான். ஏன்னா நார்மலாக டாஸ்க் நடக்கும்போதே அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்படி இருந்தால் கமருதீனை வந்து கொடுக்கல அந்த ஐஸ்கிரீமு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அது வந்துட்டு அவங்களோட சாபம்னு நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் விஜய பார்வதிக்கு ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. யாருமே சொல்ல, ஆனால் கிளாப்ஸ் பண்ணாங்க. திவாகர் வந்து சொன்னவொடனே ஆக்சுவலாக நான் வெளியே போய் கண்டினியூ பண்ணுறது லைஃப் லாங் வந்துட்டு விஜய பார்வதி அப்படின்னாரு. அதே மாதிரி நம்ம கலையும் வந்துட்டு என்னை எல்லோரும் கூட நான் டச் வச்சுப்பேன், ஆனால் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்துட்டு நான் வந்து விஜய பார்வதியை சொல்லுவேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்புறமா எல்லாருமே வந்து அடுத்தடுத்து வந்துட்டு அவங்கவுங்க விஷயங்களை சொன்னாங்க. கடைசியாக முடியும் போது கூட பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து என்ன சொன்னார்னா, திவாகர் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டார். இதில் என்ன கொடுமை தெரியுங்களா, விஜய பார்வதியாவது சொல்கிறதுக்கு 2 பேர் இருந்தாங்க, இல்லாத விஜய பார்வதி சொல்கிறதுக்கு 2 பேர் இருந்தாங்க. ஆனால் திவாகர் யாருமே சொல்லவே இல்லை. அது எவ்வளோ கொடுமையாக இருக்கும். அவர் சிரிச்சு தான் உட்காந்துரு, அவ்வளோதான். அவர் இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு திவாகர் நினைவு கூறணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஆனால் அவர் பண்ணுற விஷயங்களும் ஒரு சில பேருக்கு வந்து இரிட்டேட்டாக இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். அதை வந்து பிரவீன்ராஜ் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து கலாச்சாரத்தை கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. அவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, இவ்வளோ பேர் சொல்லியும் உன் பேரை யாருமே சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணார். அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லை நீ வந்து விஜய பார்வதி எப்படி சொன்னியோ, விஜய பார்வதி இங்கே இருந்திருந்தால் ஒன்றை தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார். அது உண்மை. கண்டிப்பாக விஜய பார்வதி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் அண்ணன் தான் சொல்லிட்டு ஃப்ரீ டாஸ்கில் நான் எங்கள் அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. ஸோ அதாவது இந்த இதில் அந்த செலிப்ரேஷன் ரவுண்டில் வந்துட்டு எங்கள் அண்ணா வருவார், நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. பட் எல்லாமே வந்துட்டு கைமீறி போன ஒரு விஷயமாக அமைஞ்சது. அது பார்க்க ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. விஜய பார்வதியே வந்துட்டு சொல்ல மாட்டாங்க தெரியும், பட் உள்ளே தானே இருக்கார் திவாகர். அரோராவை யாருமே சொல்லவே இல்லை. துஷார் சொன்னார் நினைக்கிறேன், கரெக்ட். அப்புறம் வந்து கனி வந்து சொன்னாங்க, அப்புறம் வந்து ஆதரி சொன்னாங்க. இப்போது ஒருத்தர் வந்துட்டு 3 பேர் வந்துட்டு சொல்லும்போது 4 பேர் சொல்லும்போது இவரும் ஒருத்தர் கண்டஸ்டண்ட்டாக இவ்வளோ நாள் இருந்திருக்காரு, இவரை வச்சு எத்தனை பேர் சிரிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் சொல்ல மனசு வருதா பார்த்தீங்களா? அதான் இருக்கிறதுலே ஒரு கொடுமையான ஒரு விஷயம். பாவமாக இருந்துச்சு. அதை வேறு சொல்லி காமிச்சு கிண்டல் பண்ண பாருங்க, அது ரொம்ப கொடுமையிலும் கொடுமை. அந்த மாதிரி வந்து இவ்வளோ குரூப் இருக்கும்போது நம்மளுக்கு ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் இது எப்படியோ இவருக்கு கிடைச்ச ஒரு விஷயம், கிடைக்காத ஒரு விஷயம் விஜய பார்வதிக்கு இந்த 2 பேர் மூலமாக கிடைச்சது எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஹாப்பி. அவங்க 2 பேருக்கு நம்ம ஹேட்ஸாக சொல்லியே ஆகணும். அதே மாதிரி கலை கூட யாருமே சொல்லலைன்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நான் உண்மையிலே மிஸ் பண்ணுறேன். நீங்கள் விஜய பார்வதி மிஸ் பண்ணுறீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.